அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஜித் ஆரிஃப் சுல்தான் வழங்கும் குர்ஆன் ஹதீஸ் விளக்க உரைகள். வாங்க, இன்னைக்கு நாம குர்ஆனோட முதல் அத்தியாயமான சூரா அல் ஃபாத்திஹாவை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது ஏன் நூலின் தாயின்னு சொல்றாங்க, அதுக்குள்ள அப்படி என்ன இருக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். யூனிட்டி கைடன்ஸ் சென்டரின் இந்த விளக்க பதிவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். குர்ஆன்ல அத்தியாயம் வெறும் 7 வசனங்கள் தானா? இல்ல அதுக்குள்ள இன்னும் ஏதாச்சும் இருக்கா? பார்த்தா சும்மா 7 வரி தானேன்னு தோணும். ஆனா உண்மையில இதுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமே அடங்கி இருக்கு. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது நமக்கும் நம்மள படைச்ச இறைவனுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு நேரடி உரையாடல். அந்த உரையாடலோட டிசைன், அதோட கட்டமைப்பு எவ்வளவு அழகா இருக்குங்கிறத தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த உரையாடலோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். இங்க இறைவன் தன்னை யாருன்னு நமக்கு எப்படி அறிமுகப்படுத்திக்கிறான், வாங்க பார்க்கலாம். இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இறைவன் இந்த உரையாடலை தொடங்கும்போது தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறான்? ஒரு பயமுறுத்துற அதிகாரம் படைச்ச ஒருத்தனா? இல்ல. அவனோட முதல் அறிமுகமே கருணை, அர் ரஹ்மான். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவான கருணை. மழை பெய்யும் போது, சூரியன் உதிக்கும் போது அது நல்லவங்க கெட்டவங்கன்னு பாக்குதா? இல்லல்ல. அது மாதிரி எல்லாரு மேலையும் பொழியிற ஒரு பிரபஞ்ச கருணை தான் இந்த அர் ரஹ்மான். அதுக்கு அடுத்தபடியா அர் ரஹீம். இது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். ரொம்ப தனிப்பட்ட நெருக்கமான ஒரு கருணை. ஒரு அம்மா தன் குழந்தை மேல காட்டுற அந்த பிரத்யேகமான அன்பு இருக்குல்ல, அது மாதிரி நம்பிக்கை கொண்டவங்களுக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு ஸ்பெஷலான கருணை. சோ பொதுவான கருணை, தனிப்பட்ட கருணை, இந்த 2 குணங்களோட தான் இறைவன் இந்த உரையாடலே தொடங்குறான். அடுத்து வர்ற வார்த்தை ரப். நம்ம பொதுவா இத இறைவன்னு மொழிபெயர்ப்போம். ஆனா அதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. ரப்புன்னா வெறும் படைச்சவர் மட்டும் இல்ல. ஒரு தோட்டக்காரர் ஒரு செடியை நட்டு அதுக்கு தண்ணி ஊத்தி அது வளர்ந்து பூத்து கனி தர்ற வரைக்கும் எப்படி அன்பா பராமரிக்கிறாரோ, அதே மாதிரி நம்மள படைச்சு பராமரிச்சு நம்மளோட முழு திறனையும் அடையிற வரைக்கும் நம்ம கூடவே இருந்து வழி நடத்துறவர். நம்மள படைச்சதோட அவரோட வேலை முடியல, அது அங்கதான் ஆரம்பிக்குது. ரப்புல் ஆலமீன், அதாவது அகிலங்களுக்கெல்லாம் ரப்புன்னு சொல்லும்போது அவரோட பிரம்மாண்டம் நம்மள பிரமிக்க வைக்குது இல்லையா? ஆனா அந்த பிரமிப்புல நாம எவ்வளவு சின்னவங்கன்னு ஒரு தூரம் வந்துடக்கூடாது பாருங்க. அதனாலதான் அடுத்த வசனத்திலேயே இறைவன் திரும்பவும் அவனோட கருணையை ஞாபகப்படுத்துறான். அர் ரஹ்மான் அர் ரஹீம்னு மறுபடியும் சொல்றான். நான் எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் என்னோட அடிப்படை குணம் கருணை தானே நமக்கு மறுபடியும் சொல். இந்த கருணைக்கு அடுத்து என்ன வருது? நீதி. மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. யோசிச்சு பாருங்க. கருணை மட்டும் இருந்தா அது ஒரு பலவீனமா பார்க்கப்படலாம். அதே நேரம் நீதி மட்டும் இருந்தா அது ரொம்ப கடுமையா கொடுமையா தெரியலாம். ஆனா உண்மையான அதிகாரம்ங்கிறது கருணையையும் நீதியையும் ஒரு சரியான சமநிலையில வைக்கிறது தான். கருணை உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்குதுன்னா நீதி உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வை கொடுக்குது. இது ரெண்டும் சேரும்போதுதான் அது பரிபூரணமான ஒரு இறைத்தன்மையா மாறுது. இப்போ நாம இந்த உரையாடலோட ஒரு முக்கியமான திருப்புமுனைக்கு வரோம். அதாவது அடுத்த வசனத்துல தான் மொத்த உரையாடலும் ஒரு புது டைமென்ஷனுக்கு போகுது. இதுவரைக்கும் கவனிச்சிங்களா? நாம இறைவனை பத்தி அவன் கருணையாளன், அவன் அதிபதி, அவன் அகிலங்களின் ரப் அப்படின்னு 3ஆம் நபரா, அதாவது அவரை பத்தி பேசிட்டு இருந்தோம். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்குது. ஒரு மேஜிக் மாதிரி. 5வது வசனத்துல திடீர்னு ஒரு திரை விலகின மாதிரி நாம இதுவரைக்கும் யார பத்தி பேசிட்டு இருந்தோமோ அவங்க முன்னாடியே போய் நிக்கிறோம். அவன் அப்படி அவன் இப்படின்னு பேசிட்டு இருந்த நாம இப்போ நேருக்கு நேர உன்னையே அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறோம். அந்த அவன்கிற தூரம் போய் நீங்கிற நெருக்கம் உருவாகுது. அதனாலதான் இந்த வசனத்தை சூரா அல் ஃபாத்திஹாவோட இதயமேன்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த ஒரே ஒரு வசனத்துக்குள்ள 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒரு உடன்படிக்கை மாதிரி. முதல பகுதி உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். இது நம்மளோட முழுமையான விசுவாசத்தையும் சரணடைதலையும் காட்டுற ஒரு உறுதிமொழி. 2வது பகுதி உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். இது நாம எவ்வளோ பலவீனமானவங்க, எங்களுக்கு உன்னோட உதவி இல்லாம ஒன்னும் பண்ண முடியாதுன்னு கேட்கிற ஒரு நேர்மையான ஒப்புதல் வாக்கு மூலம். ஒன்னு நம்ம கடமை, இன்னொன்னு நம்ம தேவை. இது 2ம் சேரும்போதுதான் அந்த உறவு முழுமையடையுது. சரி, இப்போ இறைவன் கிட்ட நேரடி தொடர்பு கிடைச்சிருச்சு. இந்த சமயத்துல ஒரு மனுஷன் கேட்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவா இருக்க முடியும்? வாங்க, ஒரு சின்ன உதாரணத்தோட இதை புரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு இருண்ட காட்டுல வழி தெரியாம மாட்டிக்கிட்டீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த நேரத்துல உங்ககிட்ட ஒரு வைர மூட்டையை கொடுத்தா அது உதவுமா? இல்ல வெளிய போறதுக்கு வழிகாட்டுற ஒரு டார்ச் லைட் உதவுமா? நிச்சயமா அந்த டார்ச் லைட் தான், இல்லையா? அப்போ உண்மையான செல்வம்ங்கிறது வழிகாட்டுதல் தான். அதுதான் மத்த எல்லா மதிப்புள்ள விஷயங்களுக்கும் நம்மள கூட்டிட்டு போகும். அதனாலதான் இவ்வளவு பெரிய அறிமுகம், இவ்வளவு அழகான ஒரு உரையாடலுக்கு பிறகு கேட்கப்படுற அந்த ஒரே ஒரு விஷயம் செல்வம் இல்ல, ஆரோக்கியம் இல்ல, அது வழிகாட்டுதல்.
இஹ்தின சிரால்தல் முஸ்தகீம், எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. சரி, அந்த நேரான பாதைன்னா என்ன? கடைசி வசனங்கள் அது ஒரு ஆன்மீக ஜிபிஎஸ் மாதிரி தெளிவா விளக்குது. நாம போக வேண்டிய சரியான பாதையையும் காட்டுது. அதாவது யாருக்கெல்லாம் இறைவன் அருள் புரிஞ்சானோ அவங்களோட பாதை. அதே சமயம் நாம தவிர்க்க வேண்டிய 2 தவறான பாதைகளையும் எச்சரிக்குது. ஒன்னு உண்மை தெரிஞ்சு மானவத்தால் அதை நிராகரிச்சவங்களோட பாதை, இன்னொன்னு அறியாமையால வழிதவறி போனவங்களோட பாதை. சோ எது சரி இது தப்புன்னு ரொம்ப தெளிவா சொல்லிரு. சரி, இந்த 7 வசனங்கள் வழியா நாம செஞ்ச இந்த பயணத்தோட சாராம்சத்தை இப்ப சுருக்கமா பார்க்கலாம் வாங்க. இந்த முழு உரையாடலோட வரைபடத்தை பாருங்க. இது ஒரு கச்சிதமான மாதிரி. முதல்ல இறைவனை புகழ்ந்து அவரோட குணங்களை உணர்ந்து அப்புறம் நேரடி தொடர்பை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் நம்மளோட முக்கியமான தேவையை கேட்கறோம். எடுப்புல போய் நம்ம கோரிக்கை பட்டியலை வாசிக்காம ஒரு மரியாதையோட ஒரு முறையோட இறைவனை எப்படி அணுகணும்னு இது நமக்கு கத்துக் கொடுக்கு. கடைசியா ஒரு ஆழமான கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன். இந்த முழு பிரார்த்தனையும் கவனிச்சிங்கன்னா எங்கேயுமே நான் எனக்குன்னு ஒரு வார்த்தை வராது. எல்லாமே நாங்கள் எங்களுக்குன்னு பன்மையில தான் இருக்கும். இது ரொம்ப தனிப்பட்ட ஆன்மீக உரையாடலா இருந்தாலும் ஏன் அது ஒரு சமூக உணர்வோட நாங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இது நமக்கும் நம்ம சமூகத்துக்கும் இடையிலான உறவை பத்தி என்ன சொல்லுது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இது போன்ற மேலும் பல விளக்கங்களை பெற எங்கள் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.